சென்ற ஒரு வீடியோவிலே ஆண்பால் பெண்பால் இடையிலே ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அனுகூலத்தை பற்றியும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தை பற்றியும் மூளையின் அமைப்பை பொறுத்து ஒரு திசு பெண்களுக்கு இல்லாமலே இருக்கின்றது சிறுமுளைக்கும் பெருமுளைக்கும் இடையிலே என்று ஒரு வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோவின் பகுதியிலே இருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கும் பட்சத்தில் இதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு நன்றாக புரியும், நன்றாக விளங்கும். இது மிகவும் பகுத்தறிவு ரீதியான ஒரு கருத்து, இது அறிவியல் ரீதியான கருத்து. இந்த சமுதாயத்திற்கு இது தேவையான ஒரு கருத்து நண்பர்களே. இப்பொழுது தற்பொழுதைய சமுதாயத்தை பாருங்கள், மிகவும் ஆண்கள் சார்ந்த சமுதாயமாக இருக்கின்றது. ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் போன்றவைகளில் ஆண்களும் பெண்களும் சமம் என்று எடுத்துக்கொண்டு பல கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கின்றார்கள். இந்த சமுதாயம் எப்படி உருவாகி இருக்கிறது? நீங்கள் பொள்ளாச்சியிலே நிகழ்ச்சிகளை பார்க்கின்றீர்கள். 4 அல்லது 10 நபர்கள் 200-300 பெண்களை அவர்களால் கெடுக்க முடிகின்றது. 4 முதல் 10 நபர்கள் 200 முதல் 300 பெண்களுடைய வாழ்க்கையை அழிக்க முடிகின்றது. அப்போது சோசியல் மீடியாவில் 4 பெண்கள் சேர்ந்து 200-300 ஆண்களை அழிக்கவில்லை. 4 ஆண்கள் சேர்ந்து 200-300 பெண்களுடைய வாழ்க்கையை அழிக்கின்றார்கள். இதில் எந்த இடத்தில் சோசியல் பேலன்ஸ் இருக்கின்றது? முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேலை தான் கிளியுங்கிறது இதில் எளிதாக புரியுதா? இதில் ட்ராப் ஆகிறது என்னமோ நம்ம பெண்கள் தானே, நம்ம குழந்தைகள் தானே. இதில் ட்ராப் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? உதாரணத்துக்கு நண்பர்களே, நான் எளிதாக சொல்கிறேன். இந்த சமுதாயம் பால் விட்டு கிடக்குது. இந்த சமுதாயத்தில் நீங்கள் இந்திய நாட்டு சட்டத்தை எடுத்துக்கங்களேன். என்ன சொல்கிறாங்க? 1000 கெட்டவர்கள், அதாவது 1000 கெட்டவர்கள் தப்பிக்கலாம், தவறானவர்கள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நல்லவன் தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசியல் சட்டத்தை மாமேதை அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 75 வருட சுதந்திர ஆட்சியில் அப்போது ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அயோக்கியர்கள் தண்டிக்கப்படாமல் தப்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு சாதகமாக சொல்லி அவங்கள விடுதலை பண்ணிடுறாங்க நீதிமன்றங்களில். உதாரணத்துக்கு 20-30 வருடங்களுக்கு முன்னால் சிதம்பரம் யூனிவர்சிட்டியில், ஒரு மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியில் நாவரசுங்கிற ஒரு மருத்துவ ஸ்டூடெண்ட்டை துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் பேக் பண்ணி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அதை செய்த இன்னொரு வாலிபர், அதே காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டவர் கீழ்கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் தண்டிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அப்போ அந்த நாவரசை துண்டு துண்டாக வெட்டி கொன்னது யார்? இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து இப்போ காஞ்சிபுரத்தில் கோயிலுக்குள்ள வச்சு ஒரு ஐயரை கொலை பண்ணாங்க. சங்கரராமன் ஒருவர் கொலை செய்கிறாங்க. மர்டர் நடந்தது உண்மை, அவர் கொலை செய்யப்பட்டது உண்மை. குற்றம் சாட்டப்பட்டவங்க விடுதலை ஆகிட்டாங்க. அப்போ அவரை கொலை செய்தது யார்? சங்கரராமன் தன்னைத்தானே கொண்டுகிட்டு செத்து போயிட்டாரா? அவர் யாரோ கொலை செஞ்சுருக்காங்க. அதை இந்த காவல்துறை கண்டுபிடிச்சி தண்டிச்சிருச்சா? யோசிச்சு பாருங்கள். இல்லை, சமுதாயம் தவறான ஆட்களை தண்டிக்காமல் வெளியில் விட்டுருது. அந்த மாதிரி தவறான ஆட்கள் வெளியில் உழவர பொழுது, இளைஞர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு மேலே வர்ற பொழுது, அந்த தவறான ஜனங்களை பார்க்குற பொழுது அவனுக்கு என்ன தோணுது? நாம் தப்பு செஞ்சாலும் நம்ம தண்டிக்கப்பட மாட்டோம், நாம் சிக்க மாட்டோம், இந்த சட்ட அமைப்பு கெட்டவங்களுக்கு பாதுகாப்பு தருது, நாம் எப்படியாவது ஏமாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சி துணிந்து ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் துணிந்து ஒரு காரியத்தை செய்கிற பொழுது நம்ம வீட்டு பெண் குழந்தைகள் போய் அங்கே சிக்கிக்கிறாங்க. அப்போது நம்ம வீட்டு பெண் குழந்தைகளை நம்ம வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியதான முக்கியம். ஒரு பெண்ணை பற்றி என்ன சொல்கிறாங்க? அவள் தாய்மையில் தான் முழுமையடைகிறான்னு சொல்கிறாங்க. தாய்மையை திருமணத்தில் நல்ல ஒரு கணவன் கிடைத்து நல்ல திருமண வாழ்க்கையில் அவர் தாய்மை அடைந்து நல்ல அம்மாவாக வாழ்கிற பொழுது தான் ஒரு பெண் முழுமையடைகிறாள். அப்போது தாய்மைக்கு முன்னால் வரக்கூடிய காதல், அந்த காலத்தில் சங்க காலத்தில் இருந்த காலத்தில் இருந்த மாதிரியோ, நம்ம 100-200 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரியோ ஒரு புனிதமான ஆண்கள் இங்கே கம்மியாக இருக்காங்களே. நம்ம பெண் குழந்தையில் எதை வச்சு இன்னொருத்தரோட காதல் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறது? அங்கே போய் எங்காச்சும் சிக்கி சீரழிஞ்சு திரும்பி வந்துட்டாங்கன்னா நம்ம யாருக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? இன்றைக்கி கூட இந்த திருநாவுக்கரசு அசோசியேட்ஸ் இந்த பொள்ளாச்சியில் ஒரு 200 பெண்களை கெடுத்திருக்காங்க. அந்த 200 பெண்களும் தன் முகத்தை காட்டுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா அவங்களோட வாழ்க்கை கெட்டு போயிருங்கிறதுக்காக அவங்க பயப்படுறாங்க, அவங்களுடைய பெற்றவங்க பயப்படுவாங்க. அப்போ அதைத்தான அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இந்த ஆண் சமுதாயம் அவங்களை சீரழிக்கிறாங்க.
அப்போ பெண் சமுதாயத்துக்கான வழிகாட்டுதல் என்ன? பெண்களுக்கு தான் செய்தது தவறு அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து வெளியே வரக்கூடிய மனப்பக்குவம் ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த பெருமொழிக்கு சிறுமொழிக்கு நடுமத்தில் அந்த குட்டி திசு இல்லாததுனால அவங்க எளிதாக தொடர்ந்து முயற்சி ஒரு ஆம்பளை பையன் எடுக்கிற பொழுது அந்த முயற்சிக்கு இவங்க ஈசல் மாதிரி விழுந்துடுறாங்க. அப்போது ஒரு ஆண் நம்முடைய தங்கச்சியவோ நம்முடைய மகளையோ ஒரு ஆண் முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்பையே நம்ம தரக்கூடாது கொஞ்சம் காலத்துக்கு. இது ஒரு 10-20 வருடங்களுக்கு எனக்கு தெரியும். இந்த வீடியோவுக்கு பெண்கள் சுதந்திரம் பாதிக்கப்படுது, பெண்கள் இந்த காலத்து அல்ட்ரா மாடர்ன் லைஃப்பில் இது ஒரு நெகட்டிவான தாட்ஸு, இது பெண் சமுதாயத்தை அடக்கி வைக்கக்கூடிய விஷயம் கூட நீங்களாம் சொல்லலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆண் சமுதாயத்தில் அந்த திருநாவுக்கரசும் இன்னொரு 5-6 பேர் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. ஆனால் பெண் சமுதாயத்தில் 200 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த மீடியானால் இந்த சுதந்திரத்தினால யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க? 200 குடும்பம் அழிஞ்சு போச்சுமா? அந்த நாசமாக போன 4 பேரும் வாழ்ந்துருவானு தெரியுங்களா? அவங்ககிட்ட இருக்க பணத்துக்கும் அவனுக்கு இருக்க வசதிக்குமோ திமுருக்குமோ அவங்க யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு கூட வாழ்ந்துடலாம். ஆனால் இந்த 200 பெண்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திருமணம் செஞ்சு அடுத்த ஆணோட வாழ்கிற பொழுது கூட அவங்க உள்ளற வலிக்கும். அவங்க நல்ல மனைவியாக வாழ்கிறது திணறுவாங்க, நல்ல தாயாக வாழ்கிறதுக்கு திணறுவாங்க. காலம் முழுதும் அவங்களுக்கு உள்ளே அழுதுட்டு வெளியில் சிரிச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம்! அதுக்கு ஒரு 15 வயது பருவ மீதி 15 வயதுலேருந்து 25 வயதில் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த 10 வருஷம் நீங்கள் பாதுகாப்பாக இருந்துட்டிங்கன்னா 25லேருந்து நீங்கள் 85 வயசில் சாகிற வரைக்கும் 60 வருஷத்துக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறது தப்பா? அதனால் தயவு செய்து உங்களுடைய இளமை பருவத்தை படிப்புலேயும் பெண்ணுக்கு பெண் பழகிக்கிறதுலையும் அப்பா அம்மாவுக்கு நல்ல மகளாக இருக்கிறதுக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல சகோதரியாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் நல்ல மனைவியாக இருக்கிறதுக்கு அது பயன்படும், நல்ல தாயாக இருக்கிறதுக்கு பயன்படும். நல்ல மகளாக இல்லாதவ நல்ல மனைவியாக இருக்க முடியாது, நல்ல தாயாக இருக்க முடியாது. நீங்களாம் நல்ல மகளாக நல்ல சகோதரியாக வாழ பழகுங்க. இந்த ஆண் சமுதாயம் மிக மிக தவறாக இருக்குது. இந்த சட்டம் நீங்கள் ரொம்ப தவறாக ஆண்களுக்கு பாதுகாப்பாகவும் கெட்டவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. எத்தனை பெண்கள் அமைப்புகள் வந்தாலும் பாதிக்கப்பட்ட பிறகு தானே உள்ளே அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு பரிகாரம் கொடுங்க, நஷ்டஈடு கொடுங்க, இவனுக்கு தண்டனை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். இன்னொரு மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கு? அதுக்கு இதுதான் சார் விளக்கு. பெண்களுக்கு தான் விட்ட கருத்தை திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு காலமாகும். அவ்வளோ சுலபமாக அவங்க எடுத்த முடியலேருந்து பின்வாங்கிறதில்லை. தொடர்ந்து முயற்சித்தால் பெண்கள் மனதை இலகிரும். ஆண்கள் பழகின பிறகு கூட அந்த பழக்கத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் நடுமத்தில் அந்த குட்டி திசு ஹெல்ப் பண்ணுது. ஆகவே பெண்கள் விழுந்தது தான், அவங்கள காப்பாற்ற முடியாது. அதனால் நான் ஈஸியாக கேட்டுக்கிறேன், இந்த பொள்ளாச்சி மாதிரி தவறான வாலிபர்கள்ட்ட நீங்கள் சிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நல்ல மகளாக மட்டும் வாழ பழகுங்க, நல்ல சகோதரியாக மட்டும் வாழ பழகுங்க. இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் உங்களுடைய கணவனோடு செஞ்சுக்குங்க.